الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين وذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين وويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم طوبى للمخلصين أولئك مصائب الدجى وتولى عنهم كل فتنة للماء أو كما قال عليه الصلاة والسلام رواه البيهقي. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகுலும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பிரலாபித்து அல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹ் விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ அந்த கபுரோ சிறியோர் இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி மனத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சொத்தாலோ குடும்பத்தார்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த அந்த சிறிய இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சு, அல்லாஹ்வுடைய பயம். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், விசேஷமாக 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, ஏமாத்து துரோகம் அநியாயம் செய்யாம வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை சரியான முறையில் பேணுதலா செஞ்சு கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக குடும்பங்களை தூரமாக்கிறாம குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது, உறவுகளை பேணி நடப்பது, ஊர் மக்களோடையும் எம்முடைய இனபந்துகளோடையும் அந்நிய பிரமதத்தவர்களோடையும் அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொள்வது. இவைதான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் மடதிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, நாளைய கியாமத்தில் பயங்கரமான கட்டத்தில் அரசுடைய நிழலை பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைக்க பெற்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக கடந்து அப்பால் உள்ள நிரந்தரமான இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே கொஞ்ச காலம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப துனியாவுடைய இன்பங்களுக்கு ஏமாந்துடாம, பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து விடாம, எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு தக்வாவோட, இறையச்சத்தோட, இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் அனைவரும் பள்ளிவாசலுக்கு வருவது, இபாதத்துகளில் ஈடுபடுவது, குர்ஆன் ஓதுவது, வீடுகளிலே திக்ருகள் அவுராதுகளில் ஈடுபடுவது, நிறைய சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வது, குடும்பங்களை அனுசரித்து வாழ்வது எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை விரும்பணும், எங்களுக்கு மௌத்துக்கு பிறகு நல்ல வாழ்வு கிடைச்சோம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சோம், உலகத்திலேயும் ஆகிரத்திலே நஷ்டவாளிகளாக ஆகிடக்கூடாது, கேவலங்கள் இழிவுகளுக்கு உள்ளாகிடக்கூடாது.
எங்கட கபரும் வெளிச்சம் முடிச்சு விசாலமாக சொர்க்கத்து பூஞ்சோலையாகும். கடைசி முடிவு நல்ல முடிவாகணும். இப்படியாக நல்ல ஒரு நோக்கத்தில் தான் நாம் அனைவரும் இபாதத்துகள் ஈடுபடுகிறோம். எனவே இந்த இபாதத்துகள் அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும். கபூல் செய்யப்பட்டால் தான் சொல்லப்படக்கூடிய சொகுசுகள் நன்மாராயங்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, முன்னால பல சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, எமக்கு படிப்பினையாக இருக்கிறது. பல்கம் இப்னு பாகூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெரிய வழி, பெரிய நாதா, துஆ கேட்டால் உடனே கபூல் செய்யப்படும். அவருடைய கடைசி முடிவு பயங்கரமாக மாறியது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அவ்வளவு பெரிய மனிதன் மதலுஹு கமதலில் கல்ப், கடைசியில நாய் சாகிறது போல செத்து போனார். கண்ணியமானவர்களே, கபூலியத்து கிடைக்கலை. அதனால நாம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்க ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், அந்த கஅபத்துல்லாஹ்வை கட்டினார்கள். கட்டிவிட்டு கேட்ட துஆ, ஒரு நபி, அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லக்கூடிய அபுல் அன்பியா, சுப்ஹானல்லாஹ், ரப்பனா தக்கப்பல் மின்னா, நீ சொன்ன பிரகாரம் இந்த கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சிட்டேன் யா அல்லாஹ், இதை எனக்கிடத்திலிருந்து நான் செஞ்ச இந்த பணியை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக என்று நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் கபூலியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி முற்றும் அது கபூல் செய்யப்படும். கபூல் செய்யப்பட்டால் தான் எங்கட வானத்துக்கு எங்கட அமல்கள் உயர்த்தப்பட்டு நாளை கியாமத்தில நிம்மதியாக சொர்க்கம் போறதுக்கு காரணமாக அமையும். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கபூல் செய்யப்படுவதற்கு மிக முக்கியமாக எம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுதான். கண்ணியமானவர்களே, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஹி பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுடைய லிகாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாடுகிறார்களோ, ஃபல்யமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, நீங்க செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு செஞ்சு கொள்ளுங்க. நீங்க அதுல வேற யாரையும் சேர்த்துறாதீங்க, இன வச்சிராதீங்க. எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க மற்றவர்களுக்காக, ஃபக்கத் அஸ்ரக, அவர் சிறுக்கு வச்சிட்டார். எத்தனையோ பேர் சதகா செய்றாங்க, பள்ளி கட்டுறாங்க, எத்தனையோ அமல்கள் செய்றாங்க, தொழுகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. ஷைத்தான் எல்லாரையும் வென்றவன், லேசானவன் இல்ல, எங்களை ஏமாத்தி போட்டுடுவான். கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமலையும் எங்கள வந்து எந்த பெரிய அல்லாமாவாக இருக்கலாம், பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், பெரும் பெரும் அறிவாளிகளை அவன் கெடுத்து விட்டான். கண்ணியமானவர்களே, எங்களை போல சாதாரணமானவர்களை கெடுக்கிறது அவனுக்கு கஷ்டம் இல்லை. எங்கட இஹ்லாஸ பறிபோய் எங்கட இஹ்லாஸ இல்லாமக்கிட்டுவான். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, யாரு அல்லாஹ்வுடைய லிகாவ, அல்லாஹ்வுடைய சந்திப்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைனார்களோ, ஃபல்யமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, உங்களோட அமல்கள்ல, இபாதத்துகள்ல வேற யாரையும் கூட்டாக்கிறாதீங்க, வேற யாருக்கும் செய்யற எண்ணத்தை உள்ளத்தை எடுத்துறாதீங்க, அல்லாஹ்வுக்காக செய்தேன் என்ற தூய எண்ணத்தோடு உங்களுடைய அமல்களை செயல்படுத்துங்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியமானவர்களே,
மன் கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரா நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி, யாரு ஆகிரத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யார் இஹ்லாஸோடு அமல் செய்கிறார்களோ நிச்சயமாக நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி, அவருடைய அமல்களை நாங்கள் அதிகப்படுத்துவோம், சிறந்த கூலியை அவர்களுக்கு வழங்குவோம். வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுக்தீஹி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நஸீப், யார் உலக ஆதாயங்களை நோக்கமாக வைத்து உலகை மையமாக வைத்து மனிதர்களுடைய பேர் புகழை மையமாக வைத்து அமல்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த பேர் புகழ் அவர்களுக்கு கொடுத்துருவோம், உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்துருவோம். அவர்களுக்கு வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நஸீப், அவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த கூலியும் இருக்க மாட்டாது, எந்த பயனும் இருக்க மாட்டாது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய ஒன்றுதான், இந்த காலத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு எத்தனையோ வகைகள்ல எங்களோட அமல்களை கெடுப்பதற்காக வேண்டி சீர்குலைப்பதற்காக வேண்டி எத்தனையோ சதி திட்டங்களை வந்து நாசமாக்குவதற்காக பார்க்கின்றது. அதனால நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வைக்க வேண்டிய ஒன்றுதான், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களோட உள்ளத்தையோ உங்களோட உருவத்தையோ உங்களோட பணத்தையோ பார்ப்பதில்லை. உங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, எப்படி உடுத்திக்கிறீங்க, எப்படி அழகாக இருக்கிறீங்க, எப்படி உங்களோட செல்வங்கள், எங்களோட சொத்து சுகங்கள், காசு பணங்கள் எப்படி இருக்குது, பணம் எப்படி இருக்குது, இது ஒன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, உலகத்தில மக்கள் புகழுக்காக வேண்டி டிரெக்டர் என்றுவாங்க, சேமன் என்றுவாங்க, ஹாஜியார் என்றுவாங்க, முதலாளி என்றுவாங்க, போடியார் என்றுவாங்க, எத்தனையோ பேர் புகழ் எல்லாம் சொல்லி அழைப்பாங்க. ஒன்றையும் அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். கண்ணியமானவர்களே, பார்க்கக்கூடிய இந்த இன்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களோட அமல்களை பார்க்கிறான். அந்த அமல்கள் எந்த அளவு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்கிறான் என்றதை பார்ப்பான். உங்களோட உள்ளத்தை பார்க்கிறான், உங்களோட அமல்களை பார்க்கிறான். அந்த அமல்களை எந்த அளவு உள்ளத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்றீங்கன்றதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறானே தவிர அது அல்லாம உங்களோட உடுப்பையோ உடல் கட்டமைப்புகளையோ உங்களோட செல்வ பாக்கியங்களையோ உங்களோட சொத்துகளையோ ஒன்றையுமே அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது அல்லாஹ்வுக்கு பார்க்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, அதுல எந்த கைரும் இருக்க மாட்டாது. ஆனால் செய்யக்கூடிய அமல்களை எந்த அளவு மன தூய்மையோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய ரிலாவை எதிர்பார்த்து செய்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான் என்பதைத்தான் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு யாருடைய புகழ் தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் நினைச்சனும் என்ன கபருக்குள்ள குணப்பைத்து 3 கட்டு கட்டி 13 யார் கவனோட போத்தி என்ன பொழைத்து வெச்சதுக்கு பிறகு உலகத்தில புகழாரம் சொல்றவங்க யாரும் அங்கே வரமாட்டார்கள், யாருமே அங்க வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம் தான் எனக்கு தேவை, அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் தான் தேவை. அது இருந்தால் தான் இந்த கபரு வெளிச்சமாகும், கபரு விசாலமாகும். எனவே எனக்கு கபருக்கு தேவையானது, கியாமத்துக்கு தேவையானது, அந்த கியாமத்துடைய மைதானத்தில் கூட சூரியன் தலைக்கு மேலால கொண்டு வந்து வைக்கப்படும். பூமியும் செம்புத்தரையாக இருக்கும், தண்ணி ஒரு சொட்டு இருக்க மாட்டாது, நிழல் இருக்க மாட்டாது. யௌம யஃபர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்தி, ஒவ்வொருத்தரும் விரண்டோடி கொண்டிருப்பாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று கதறிக் கொண்டிருப்பாங்க. கண்ணீராக வடிப்பான், இரத்தமாக சலமாக வடிப்பான். லா உஸ்லிஃப ஸஃபீனத்துன் லஜரத், கப்பல் ஓட்டும் அளவுக்கு அழுவார்கள் மனிதர்கள். உலகத்தில் விட்ட நேரங்களை நிமிஷங்களை நினைத்து நினைத்து உலகத்தில் அமல்கள் இஹ்லாஸ் இல்லாம செஞ்சிட்டேன் என்று அங்க போய் கவலைப்பட்டு வேலை இல்லை. எனவே அப்படியான பயங்கரமான கட்டத்தில் எல்லாம் தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷையா, யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. உலகத்திலே பேருக்காக புகழுக்காக அவர் புகழணும், அவர் என்ன மெச்சணும், அவர் என்ன நல்லவர் என்று சொல்லணும் என்று சொல்லி செஞ்சா யாருடைய உதவியும் இருக்க மாட்டாது, படைச்ச ரப்புடைய உதவியை தவிர. எனவே யாருக்காகவும் அமல் செஞ்சு எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டாது, படைச்ச ரப்புடைய திருப்தியை மாத்திரம்
மையமாக வைத்து அமல் செஞ்சால்தான் எங்களுக்கு சரியான கூலி கிடைச்சும், சரியான கட்டத்தில் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸோட செய்வோம் என்றால் தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எமக்கு அல்லாஹ்வுடைய உதவி எமக்கு தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூபா லில் முஹ்லிஸீன், இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும். உலாயிக்க மசாபிஹு துஜா, அவர்கள்தான் இருளில் இருக்கக்கூடிய ஒளி விளக்குகள், இருளை போக்கக்கூடிய ஒளி விளக்குகள். இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்கள், இருட்ட போக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். தத்தஜல்லா அன்ஹும் குல்ல ஃபித்னத்தில் அல்மா. பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத்து தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் வரக்கூடிய ஃபித்னாக்களை தூரமாக்கி, முசீபத்துகளை தூரமாக்கி, அநியாயங்கள் அட்டூழியத்தை தூரமாக்கி, எல்லா கைர்களையும் சோதனைகளை விட்டு பாதுகாத்து எல்லா கைர்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் இஹ்லாஸோடு அமல்களில் ஈடுபடுவது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால தான் சொன்னார்கள், தூபா லில் முஹ்லிஸீன், இஹ்லாஸ் உடையவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சுப செய்தி உண்டாகட்டும். யார் இஹ்லாஸோடு அமல் செய்வார்களோ எல்லா ஃபித்னாக்களும், வீட்டில் வரக்கூடிய, குடும்பத்துக்கு வரக்கூடிய, வியாபாரத்துக்கு வரக்கூடிய, தொழிலுக்கு வரக்கூடிய எல்லா முசீபத்துகள், கெட்ட நோய்கள், ஆபத்துகள், தரித்திரியங்கள், கேவலங்கள், இழிவுகள் அனைத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? நீங்க செய்யக்கூடிய அமல இஹ்லாஸோடு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்யுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் ஒரு அமலிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த அமல ஈமானோடு செய்ய வேண்டும், ஈமானோடு செய்ய வேண்டும், நன்மை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். ஈமானன் வஹ்திசாப, ஈமானோடு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும், நன்மை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். தஹஜ்ஜத் தொழுதால் இவ்வளவு கூலி இருக்கிறது, இமாம் ஜமாத்தோடு கலந்து கொண்டால் இவ்வளவு கூலி இருக்கிறது, லுஹா தொழுதால் இப்படி நன்மை இருக்கிறது, சதகா கொடுத்தால் இப்படி நன்மை இருக்கிறது. அந்த நன்மையை படைச்ச ரப்பு அல்லாஹ் எனக்கு தர வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி நான் இதை செய்கிறேன் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு செய்ய வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்பிரகாரம் அமல்களை செய்ய வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி சொன்னார்கள், நான் தொழுறதை எப்படி பார்த்தீங்களோ கேட்டீங்களோ அதம்பாயிரம் தொழுகுங்க. நீங்க நினைச்ச மாதிரி எதையும் செய்ய போகவானம், நான் எப்படி சொல்லி தந்தனோ அந்த அமைப்பில் அந்த பிரகாரம் செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எம்முடைய அன்றாட கடமைகளாக இருந்தாலும் சரி. கண்ணியமானவர்களே, இதோ இப்பொழுது புது வருஷம் வந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி என்று எண்ணப்படக்கூடிய அந்த மாசம் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். அதை நாங்கள் கேவலமாக பேசல. அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களுக்கு செயல்படுத்துகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் எம்முடைய ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத் நிறைவேற்றுவதாக இருக்கலாம், பெண்களுடைய இத்தாவுடைய கடமையாக இருக்கலாம், இது போன்று இன்னொரு கடமைகள் அனைத்தும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் என்ற அடிப்படையிலே ஹிஜ்ரி கணக்கிலே தான் நம்முடைய செயல்பாடுகள் நடைபெற வேண்டும். இது எத்தனையோ பேர்களுக்கு ஹிஜ்ரி எத்தனையாவது வருடம் அல்லது இது என்ன மாதம் என்று கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சூரிய கணக்குக்கும் ஹிஜ்ரி சந்திர கணக்குக்கும் இடையில 13 நாட்கள் வித்தியாசம் ஏற்படுகிறது. 33 வருஷம் ஒருவர் ஜனவரி, பிப்ரவரி என்ற ஆங்கில அடிப்படையில் ஜக்காத்து நிறைவேற்றினார் என்றால் அவர் ஒரு வருஷத்தை ஜக்காத்து கொடுக்காமல் அளந்து விடுகிறார். 33 வருஷத்துக்கு ஒரு வருஷம் குறைபாடு அடைகிறது. எனவே நம்முடைய இஸ்லாமிய கடமை கோட்பாடுகள், அது ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம்,
பெண்களுடைய விடயத்திலே இத்தாவுடைய கடமையாக இருக்கலாம், அனைத்தும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் என்ற ஹிஜ்ரி கணக்கின் அடிப்படையிலே தான், புறக்கணக்கின் அடிப்படையிலே தான், சந்திர கணக்கின் அடிப்படையிலே தான் அவைகள் செயல்படுத்தப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆனால் அது வந்துவிட்டால் எத்தனையோ பேர்களுக்கு அது தெரியாது. அதைத்தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடணுமே தவிர, அல்லது இப்பொழுது வரக்கூடிய இதோ இன்னும் சில தினங்களில் வரக்கூடிய ஆங்கில வருடத்தின் 2225 ஜனவரி மாதத்தை எம்மிலே எத்தனையோ பேர்கள் பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றார்கள். அது எமக்குள்ளிய வருடம் அல்ல, அது எம்முடைய கணக்குகளுக்கு, எம்முடைய விடயங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட எம்முடைய அசில் வருட கணிப்பீடு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் என்று வரக்கூடிய அந்த ஹிஜ்ரி கணக்கு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று வாழ்க்கையிலே எத்தனையோ அமல்களை, இபாதத்துகளை நாங்கள் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே செயல்படுத்துகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையோடு செயல்படுத்த வேண்டும். தொழுகின்ற பொழுது நான் தொழுகைக்காக நின்றிருக்கிறேன், எஷா தொழுகிறேன், மக்ரிபு தொழுகிறேன், லுஹர் தொழுகிறேன், ஜும்மா தொழுகிறேன், அந்த நியத்து உள்ளத்திலே வருவது மட்டுமல்ல, அந்த பாத்திஹா சூரத்தா ஓதக்கூடிய ஒவ்வொரு ஓதல்களுடைய கருத்துக்களை விளங்கி அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன் என்ற இஹ்லாஸுடைய அந்த நியத்தோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுதாத்தான் அவைகளுக்கு கூலி கொடுக்கப்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர்கள் தொழ வருகிறார்கள், எத்தனை ரக்காத்து தொழுதோம் என்றே தெரியாமல் இருக்கிறது. குர்ஆன் ஓதுகிறோம், சும்மா வாயால மட்டும் தான் ஓதுகிறோம், எந்த சிந்தனையும் இல்லை. அன்புக்குரியவர்களே, திக்ர் செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எனக்கு எத்தனையோ நியமத்துகளை செஞ்சு தந்திருக்கிறான் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முழு உலகத்துடைய சக்தியும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். எந்த ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும், பாவத்தை விட்டு பாதுகாப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்ற சிந்தனையிலே தான் ஒவ்வொரு அமல்களும் செய்யப்பட வேண்டும். ஏதோ எல்லாரும் பள்ளிக்கு வாரத்துக்கு நாங்களும் பள்ளிக்கு வாரோம், ஒக்கமை அண்ணே தேவாலே அப்பித்தண்ணே ஏவாலே என்று சிங்கள மொழியிலே சொல்வார்கள். அது போல இருக்கக்கூடாது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, எதை செய்தாலும், எந்த அமலை நிறைவேற்றினாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நியத்திலே இஹ்லாஸிலே செய்தால், இஹ்லாஸோடு செய்தால் தான் எமக்கு எதிர்பார்க்கின்ற கூலியும், எம்முடைய கடைசி முடிவும், எம்முடைய கபரும், எம்முடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதைத்தான் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே 3 பேர்கள் ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். சஹீஹான ரிவாயத்திலே வருகிறது, 3 பேர்கள் குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். இப்ப குகை அப்படியே மூடிக்கொண்டது. ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய தாயும் தகப்பனும் முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த தாய், அவருக்கு நான் பால் கறந்து கொண்டு வந்து பாலை தூங்க முன்ன பாலை கொடுத்துருவேன், அவர்களுடைய கொடுத்து துஆவை பெற்றுக் கொள்வேன். ஒரு நாள் தினம் வருகின்ற பொழுது அவர் தூங்கிவிட்டார். நான் விழிக்கும் வரையில, அவருக்கு விழிப்பு வரும் வரையில என் பிள்ளைகளுக்கும் யாருக்குமே அந்த பாலை கொடுக்காம நான் காலை வரையில பார்த்து கொண்டே இருந்து, தாய் விழித்தலுக்கு பிறகு அந்த தாய்க்கு பாலை கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். ரப்பே, நான் இது செய்தது உன்னுடைய பொருத்தத்தை நாடித்தான் யா அல்லாஹ் செஞ்சேன். உன்னுடைய பொருத்தத்தை நாடி செஞ்சதனால இந்த குகையுடைய வாசல, இந்த கல்லை நீக்கிறியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார். கொஞ்சம் அகண்டு விடுகிறது. இரண்டாவது கட்டமாக மற்றவர் துஆ கேட்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு கூலி வேலை செஞ்சாரு, அந்த கூலி வேலை செஞ்சவர் கூலி எடுக்காம போயிட்டாரு. நான் அந்த கூலிக்குரிய ஒரு ஆட்டை எடுத்து பெரிய மந்தைகளாக மாறிட்டது. ஒரு நாள் தினம் 2 நாளைக்கு பின்னால கூலிய வேங்கி கேட்டு வந்தாரு. என்ற கூலிய தரையில நீங்க கூலிய தந்துருங்கன்னு சொல்லி, அதுக்கு பின்னால
அந்த கூலிக்குரிய ஆட்டு மந்தைகளை நான் காட்டினேன். என்ன கேலி பண்ணாதங்க முதலாளி, என் கூலியை தந்துருங்கன்னு சொன்னேன். என்னப்பா உன்னை கேலி பண்ணல, கூலி எடுக்காம போயிட்டாய், இதோ இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் உனக்குரியதுதான், அதனால பெருகி வந்ததுதான், இதை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி நான் ஓண்ட பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோட சொன்னது, யா அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொண்டு இந்த வாசலை நீக்கி தந்துரு யா அல்லாஹ்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் அப்படியே அகண்டு போயிட்டு. கண்ணியமானவர்களே, அடுத்தவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ் என்னுடைய சொந்தக்கார புள்ள சாச்சர மகள் மிக அழகு ராணியாக இருந்தால், ஒரு கட்டத்தில் அவளோடு தனிமையில் இருந்தேன். அந்த கட்டத்தில் அவளோடு நான் ஒன்று சேர்ந்து என்னுடைய ஆசையை நீக்கிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. யா அல்லாஹ் உன்ட பயம் உள்ளத்தில் வந்தது, உன்ட பயத்தோடு உனக்காக வேண்டி நான் அதை நான் செய்யல, அந்த ஹராத்தில் ஈடுபடலே. அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொண்டு உனக்காக செஞ்ச அந்த பாவத்தை விட்டு தூரமாகினதை கொண்டு யா அல்லாஹ் இந்த குகையுடைய வாசலை நீக்கி தந்திரு யா அல்லாஹ். மூன்று பேரும் செஞ்ச ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செஞ்சதனால செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. அப்படியே குகையுடைய வாசல் நீங்கியது, அவர்கள் அப்படியே குகையை விட்டு வெளியாகியதாக சம்பவம் சொல்லி காட்டுகிறது. சஹீஹான ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது லேசான விடயம் இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு சகோதரர் மிக இஹ்லாஸோடு இந்த அமலை செய்யணும் என்று ஒரு தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தேவையானவருக்கு நல்லொருவருக்கு கொடுக்கணும் என்று ஒருவருக்கு கொடுத்துட்டு வந்தாரு. அடுத்த நாள் கேள்விப்படுகிறது, ஒருவர் பெரிய ஒரு சதக்கா ஒன்று செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு யாருக்கு செஞ்சிருக்கிறார் என்றால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விபச்சாரிக்கு இந்த சதக்காவை கொடுத்துட்டார் என்று சொல்லி அவருக்கு அடுத்த நாள் செய்திகள் வருகிறது. பரவாயில்லை, நான் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தான் கொடுத்தேன், பரவாயில்லை என்று சொல்லி போட்டு இன்றைக்கு எப்படியாவது ஒரு நல்ல மனிதனுக்கு கொடுக்கணும் என்று அடுத்த நாளும் பெரிய ஒரு சதக்காவை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒருவர் கொப்படிச்சிட்டு வாராரு. அடுத்த நாள் கேள்விப்படுகிறது, பெரிய ஒரு லோபி, பெரிய ஒரு பணக்காரன், லோபத்தனம் கருமித்தனம் உள்ள ஒருவனுக்கு இன்றைக்கு பெரிய ஒரு சதக்கா ஒன்றொருத்தர் வந்து கொடுத்துட்டாராம் என்று அடுத்த நாள் ஊர்ல செய்தி வருகிறது. கண்ணியமானவர்களே, பரவாயில்ல, கேள்விப்படுகிறாரு, யாருக்கும் தெரியாது, யாரு கொடுத்தேன்னு தெரியாது. அடுத்த நாளும் நல்ல ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் என்று போயிட்டு கொடுத்தாரு. ஆகப்பெரிய கல்லனுக்கு, ஆகப்பெரிய ஒரு களவு செய்யக்கூடிய கல்லனுக்கு அடுத்த நாள் இவர் சதக்கா கொடுத்தாரு. மூன்று கட்டத்திலேயும் விபச்சாரிக்கும் பெரிய பணக்காரன் லோபனுக்கும் அடுத்ததாக பெரிய ஒரு கல்லனுக்கு கொடுத்தாரு. அந்த மூன்று பேரும் யோசிக்கிறாரு, நான் இவ்வளவு பாவம் செஞ்சும் இவ்வளவு லோபத்தனமாக இருந்தும் இவ்வளவு பெரிய கல்லனாக இருந்தும் எனக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சதே என்று சொல்லி இவருடைய இஹ்லாஸ் அவர்கள் மூணு பேரையும் அப்படியே நல்லவர்களாக மாற்றியதாக சம்பவம் சரித்திரம் சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு மாத்திரமல்ல கூலி வைத்திருக்கிறான். யாருக்கு செஞ்சார்களோ அவரை கூட அந்த இஹ்லாஸுடைய பரக்கத்தை மாற்றி விட்டது என்பதுதான் இந்த சரித்திரத்திலே சம்பவத்திலே சொல்லப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது, மன தூய்மை என்று சொல்லக்கூடியது லேசான விடயம் அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வகான அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யக்கூல் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஹ்லாஸ் என்றால் என்ன என்று கேட்டேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்கிறார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார், சிர்ரும் மின் அஸ்ராரி, ரகசியங்கள் ஒரு ரகசியம் தான் இந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது. அவுதாஹு கல்ப மன் அஷாஅ மின் இபாதி, எந்த அடியான நான் நாடுகிறேனோ அந்த அடியானுடைய உள்ளத்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய அமானிதம் தான் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அதனால நாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல அமல்கள் செய்கிறோம். அந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த அமல்
அமல் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய எனக்கு தந்திரி யா அல்லாஹ் என்று ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலும் தருவான். வரக்கூடிய ஃபித்னாக்கள், சோதனைகள், கேவலங்கள், இழிவுகள், கட்டு நோய்கள், முசீபத்துகள், வாழ்க்கையில வரக்கூடிய நஷ்டங்கள், வியாபாரத்தில் தொழில வரக்கூடிய நஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி எமக்கு துனியாவிலேயும் சிறந்த கூலியை தருவான், ஆகிரத்திலும் சிறந்த கூலியை தருவான் என்பதை சந்தேகமில்லை. அன்புக்குரியவர்களே, குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி யுத்தத்திலே பயங்கரமாக போட்டி போட்டு ஒட்டிக்கொண்டே போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் ஒரு நரகவாதின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யுத்தத்தில் மும்மரமாக யுத்தம் செஞ்சு கொண்டு போறாரு, இவர் ஒரு நரகவாதி என்று சொல்லப்படுகிறதே என்று. கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய வாளாலே தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டு அந்த இடத்திலே உயிரை போக்கிக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, அவருடைய இறுதி முடிவு சொல்லப்படுகிறது, இவர் இஹ்லாஸ் இல்லாம அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாம நடந்த காரணத்தினால்தான், இது நபி அவர்கள் முன்னமே சொன்னார்கள், இவர் ஒரு நரகவாதி என்று சொல்லி என்பதை கிதாபுடைய உலமாக்கள், இமாம்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பள்ளி வாசலுக்கு வருகிறோம், எத்தனையோ அமல்களில் ஈடுபடுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். இஹ்லாஸ் இல்லாமல் போகும் பொழுது நன்மை இல்லாம மட்டுமல்ல, அதனுடைய ஆபத்து விபரீதம் லேசானதல்ல. ஏன் அல்லாஹ்வுக்கு விரும்பாத ஒரு செயல்தான் ஷிர்க் என்று சொல்லக்கூடியது, இணை வைப்பது என்று சொல்லுவது, அல்லாஹ்வோட இன்னொரு ஆளியை கூட்டாளியாக ஆக்கிக் கொள்வது. அல்லாஹ்வுக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், இந்த ஷிர்க்க மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த ஷிர்க்கில் ஒரு பகுதிதான் இஹ்லாஸ் இல்லாமல் அமல் செய்வது என்பதைத்தான் ஹதீஸ்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னமா துன்சரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடிய ஒன்றுதான் அவங்களுடைய துஆக்கள், அவருடைய தொழுகைகள், அவருடைய இஹ்லாஸ்கள் தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதனால தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஹ்லிஸ் தீனக யக்ஃபிகல் அமலுல் கலீல், நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சாலும் பரவாயில்லை, கொஞ்சம் அமல் செஞ்சாலும் பரவாயில்லை, செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், இன்றைக்கு பள்ளி கட்டுறதா அல்லது வேற ஏழைகளுக்கு உதவி செய்வதா, சில ஏழைகள் வந்துட்டா சிலர்கள் சிரமத்தினால கஷ்டத்தினால சொல்றார்கள், எத்தனை ஊருக்கு தான் நான் செய்வது, எத்தனை பள்ளி தான், எத்தனை பள்ளி கட்டி கொடுக்கிறேன், எத்தனை மட்டும் உங்களுக்கு செய்வது என்றெல்லாம் சொன்னவைகளை எல்லாம் செஞ்சவைகளை எல்லாம் சொல்லி காட்டி விட்டு பலர்களுக்கு அந்த பள்ளிக்கும் கேட்கிறாங்க, இந்த பள்ளிக்கும் கேட்கிறாங்க, அங்கேயும் கேட்கிறாங்க, இங்கேயும் கேட்கிறாங்க, எத்தனை பேர் 10 பேரு கொடுத்துட்டேனே என்றெல்லாம் பாவம். இவரு எடுத்துட்டு வரையில வெறும் கையோட பிறந்தோம், உடுப்பில்லாம பிறந்தோம், 13 யார் கபனோட நாங்க போயிட்டு சேர போறோம். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, ஒன்றையுமே எடுத்துட்டு போறது இல்ல, வந்ததுக்கு பிறகுதான் யாரு தந்தது, அல்லாஹ் தந்தது. எங்கட கட்டித்தனம் ஒன்றுமே இல்ல. பெரிய பெரிய எத்தனையோ டிகிரிகள் முடிச்சவரு, ப்ரமோஷன் உள்ளவரு, டாக்டரேட் செஞ்சவங்க, எத்தனையோ டிகிரிகள் பாஸ் பண்ணவங்க, ஒன்றுமே சைன் வச்ச தெரியாத முதலாளி கிட்ட வேலை செய்கிறார்கள். எனவே அவருடைய டிகிரியோ அவருடைய டாக்டரேட்டோ அவருக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கல, அறிவோ ஆற்றலோ திறமை அல்ல, படைச்ச ரப்பு அல்லாஹ் பணத்தை தருகிறார். எனவே பணம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். இது தந்துட்டால் 7 மண்டை கொடுக்கிறது, ஏலாவிட்டால் நாங்க விட்டுடுறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்துக்கும் பில் மன்னி வல்லதா, உங்களோட சதகாக்களை சொல்லி காட்டி மற்றவங்களை நோவினப்படுத்தி உங்களோட சதகாக்களை செய்யாதீங்க, அது உங்களோட சதகாவுக்கு நன்மை கிடைச்ச மாட்டாது. அப்படி சொல்லி காட்டி மற்றவர்களை நோவினப்படுத்தி செய்யக்கூடிய சதகா அது பாத்திலாகிரும், எந்த நன்மையும் கிடைச்ச மாட்டாது என்பதைத்தான்
அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே வலா துபதிலு சதகாத்துக்கும் பில் மன்னி வல்லதா, உங்களோட சதகாக்கள் செய்யக்கூடியது கொஞ்சமா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யுங்க. சொல்லி காட்டாதீங்க, அங்க கட்டினேன் இங்க கட்டினேன் அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன். ஒன்றும் தேவையில்லை. உங்களோட பணம் அல்ல, உங்களோட பணம் எல்லாம் கொடுக்கிறது. நீங்க அல்லாஹ் தந்தத்தை கேட்டு அல்லாஹ் அனுப்புறான். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அனுப்பி வச்சுகிறான். ஒரு கட்டத்தில ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சுகிறான். அவருக்கு சதகா கேட்கப்படுகிறது. நல்ல செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தார். கொடுத்ததுக்கு பிறகு அனுப்பி வச்சால் மலக்க அனுப்பி வச்சார். அவரு பல கதைகள் சொல்லுகிறாரு. கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில நல்லவராக இருந்தாரு, குருடராக மாறினாரு. திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழைய நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டார். இது போல நிறைய வரலாற்றில் ஏராளமான சம்பவங்கள் எங்கள்கிட்ட வாரதி. மலக்கா மனுஷனான்னு தெரியாது, அல்லாஹ் சோதிப்பதற்காக அனுப்புவான். அதனால யாரும் ஏசி பேசி குறை சொல்லி அங்க செஞ்சேன் இங்க செஞ்சேன் என்று சொல்லி காட்டி எந்த சதகாக்களையும் செஞ்சு விடாதீர்கள் என்பதைத்தான் எமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. இப்னு கையிமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் பெரிய சுமையொண்ட சுமந்து கொண்டு போறாரு. பெரிய சுமையொண்ட சுமந்து கொண்டு தூர போறாரு, நடந்து போறாரு, கஷ்டத்தோட போறாரு. கண்ணியமானவர்களே, இறுதியில போய் பார்த்தால் என்னத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற மண்மூட்டையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. பெரிய மண்மூட்டையை தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது போலதான் ஹஜ்ஜி, உம்ரா, சதகா, பள்ளி கட்டி, குமர்காரியம், எத்தனையோ விஷயங்களை செஞ்சுட்டு சந்தோஷத்தோட இஹ்லாஸ் இல்லாம செய்யக்கூடிய அமல்கள் மண்மூட்டையை சுமந்து கொண்டு போறது போலதான். இவர் பெரிய ஆசையோட போறாரு. நான் பள்ளி கட்டி கொடுத்தேன், குமர்காரியம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு போறாரு. கடைசியில போயிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்ல. கயாமத்தில வெறும் கையோட போயிட்டு சேர்ந்தாரு. மண்மூட்டையை சுமந்து கொண்டு போனவரை போல போனாரு. எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது என்பதைத்தான் இப்னு கையிமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே எத்தனையோ பேர்கள் டிவிக்குண்டா, படத்துக்குண்டா, போட்டோக்குண்டு சொன்னா முன்னுக்கு நின்று நான் இவ்வளவு கொடுத்தேன் இப்படி செஞ்சேன் என்று எத்தனையோ பேர்கள் இஹ்லாஸ் இல்லாம அமல் செய்கிறார்கள். அதனால பாவம், அவர்கள் தன் அமல்களை வீணாக்கிக் கொள்கிறார்கள். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஊரு பேர்களுக்கு இல்லாம நாங்க அமல்கள்ல இபாதத்துகள்ல ஈடுபடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடியவர்களுக்கு கூலி தருவான். குர்ஆன் ஓதினாலும், தஹஜ்ஜத் தொழுதாலும், பள்ளிக்கு வந்தாலும், இமாம் ஜமாத்தில் கலந்து கொண்டாலும், அல்லது சதகாக்கள் கொடுத்தாலும், பள்ளி கட்ட கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம் தான் எனக்கு வேணும், வேற யாரையும் பொருத்தம் தேவையில்லை என்ற அந்த நல்ல நோக்கத்தோட அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேட்டுக்கொண்டே, இஹ்லாஸை கேட்டுக்கொண்டே அமல் செய்வோம் என்றால் வல்லவன் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே அந்த அடிப்படையில அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் உயர்தரமான கூலிகளை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸோட செய்ய நசீபாக்குவானாக. மன தூய்மையோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய அமல்களாக, கபூலியத்தான அமல்களாக அல்லாஹ் கபூல் செஞ்சு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபர்தௌஸுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியல்வானாக. எம்மை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீனை பாதுகாத்தருவாயாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியை, வெற்றியை கொடுப்பாயாக. சுமூகமான நிலைமை ஏற்படுத்தி அருள்வாயாக. எமக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளை விரட்டி அடிப்பாயாக. தோல்வியை கொடுப்பாயாக. ஆயுதங்களை செயலிழக்க வச்சிருவாயாக. கூடிய சீக்கிரம் அந்த நாடுகளில் அல்லாஹ் நிம்மதியை, சந்தோஷத்தை ஏற்படுத்திடுவாயாக. உன்னை மறைமுகமான உதவி அங்கு இறக்கி வைப்பாயாக. எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.